ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால், இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தாலேயானால் 25/8/2025 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்றைக்கி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும், முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்றைக்கி. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்றைக்கி வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்றைக்கி பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த
சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன், அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8-9 அன்றைக்கி மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும், முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுறது. மாலையபட்ச ஆரம்பம் 8-9 அன்றைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி அன்றைக்கி மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யார் யாரெல்லாம் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. அதே மாதிரி 14/9/2025 அன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்றைக்கி அஷ்டமி வேறு, மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்றைக்கி முனித்திரியம் ஸ்ரீமடம் இவாளுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அது தவிர பார்த்தலையானால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்கா. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பாள். அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார், வக்கரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் சேர்ந்துருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரும். உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவர்களுக்கு புரியும்படியாக இருக்காது. அதனால் தவறான விஷயமாக புரிந்து கொள்ளப்படும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகனான குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தான அதிபதியான சனியே பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், திருப்பி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம், அதாவது 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில், அதாவது ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாறுதல்களை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல சூரியன் ஒவ்வொரு ஆவணி மாதத்துலேயும் ஆட்சி பெற்று தானே சார் இருப்பார்? ஏன்னா சிம்மத்தில் வரும்போது தான் ஆவணி மாதம், இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இந்த வாட்டி பார்த்தலையானால் கேத்து பகவானும் சேர்ந்து அங்கே இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடும். அதனால் அரசு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. கவர்மெண்ட் இதுவெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அரசாங்கத்தினுடைய சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மறைமுக வருமானம், அதை தவிர வந்து துப்புரவு தொழிலாளர்களை வச்சு வருமானம், அதை தவிர எலக்ட்ரிசிட்டி, இரும்பு சம்பந்தமான, மின்காந்தம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து வியாபாரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும். உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் உடல்நலத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. வைத்தியரிடம் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆரம்பித்தாலும் ஒரே வாரத்தில் 7ஆம் இடம் போய்டுறார். 7ஆம் இடத்துல போகும்போது சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன சார் இது குரு பார்வையே இல்லையே, அப்புறம் எப்படி சார் ஆகும்? சுக்கிரன் களத்திர காரகன்னு சொல்கிறவர் சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக திருமண பாகியம் ஏற்படும். உங்களுடைய தசாபுக்தியும் கை கொடுத்ததேயானால் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு உண்டான 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம். வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய மறைந்திருந்த இடத்துலேருந்து பண வரவு அதிகமாக இருக்கும். ரேஸு லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஆனால் புதனுக்கு மறைவு கிடையாதுன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதனால் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இந்த மாதம் மொத்தம் இருக்கார். கடைசியில் ஒரு 14ஆம் தேதி தான் மாறுறார். அதனால் இந்த மாதம் மொத்தமே 9ஆம் இடத்துல போய் இருக்கிற ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் போய் இருக்கிறது விசேஷம். தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதனால் அப்படின்னா தந்தை காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் 8ஆம் இடத்துல கேது சம்பந்தத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது புதன் வீட்டில் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கார். அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனை திருப்பிக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நல்லபடியான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்க்குறவங்க நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய தொழில் விஷயத்தில் பார்த்தடையானால் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் 10ஆம் அதிபதி 10க்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது சுக்கிரன் சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. அதனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில நாட்கள் நகர்த்தி வைக்கிறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு 23/8/2025 25/8/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்களை இது பண்ணுறவங்க, மேனேஜ் பண்ணுறவங்க, கான்ட்ராக்டு சிவில் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ணுறவங்க, சிமெண்ட்டு என்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த காலத்தில் நீங்கள் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் போய் நிச்சயமாக ஒரு வழக்கு ஏற்றிட்டு வாங்க. தேங்காயை உடைச்சி உள்ளே இருக்கிற தண்ணியை கொட்டிட்டு நல்லெண்ணெயை போட்டு துணி திரி போட்டு ஏற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக உங்களுக்கு அது இருக்கும் இடமே தெரியாமல் போகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.